Tuesday நீ தண்டம், Wednesday தேடி வந்த கண்டம், Thursday நீ மொக்க, Friday நீ பொக்க, Saturday Sunday ஓட்டு தீர்க்க. ஹே, உன்னை கடத்துறதுக்கு ஒரு நல்ல இடம் வேணும். அதுவும் யாருமே கண்டுபிடிக்க முடியாத இடமா இருக்கணும். அப்படின்னா நீ இப்ப சொன்ன மாதிரி ஜெயில் தாண்டி கரெக்டா இருக்கும். ஐயோ, எப்படா 4 மணி ஆகும்னு இருக்கு. நிம்மதி, அம்மா என்னடி இன்னும் ரெடி ஆகாம என்ன பண்ணிட்டு இருக்க? அம்மா ரெடி ஆகணும், ஆனா இங்க இல்ல, பார்லருக்கு தான் போகணும். எது, பார்லருக்கு போய் ரெடி ஆக போறியா? ஏண்டி ஏண்டி நீயே ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட், எவ்வளவோ பேருக்கு எவ்வளவோ கல்யாணத்துக்கு மேக்கப் போட்டிருக்க, உனக்கு நீயே போட்டுக்க தெரியாதா? இங்கே ரெடி ஆகுடி. இல்லம்மா, நானே எனக்கு போட்டுக்கிட்டா அது அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிருக்கேன், அவ எனக்கு போட்டு விடுறேன்னு சொல்லிருக்கா. அப்படியா? நல்ல மேக்கப் பண்ணுவாளாடி உன் ஃப்ரெண்டு? அதெல்லாம் சூப்பரா பண்ணுவாமா. நானும் அவளும் ஒன்னா தானே படிச்சோம், அதெல்லாம் நல்லா பண்ணுவா. அப்படியா? அப்ப சரி, நானும் வரேன்டி, எனக்கும் போட்டுவிட சொல்லு. ஐயோ அம்மா, அது எனக்கு மேக்கப் போடவே லேட் ஆயிடுமா, அதுக்கப்புறம் உனக்கு போட முடியாதுமா. ஆன் டைம்ல நம்ம நிச்சயத்துக்கு போகவே முடியாது. பேசாம நான் வேணா உனக்கு வீட்ல மேக்கப் பண்ணி விட்டுட்டு அப்புறமா நான் பார்லருக்கு கிளம்பி போறேனே. ஓகே தானே? அழகா போடுவியா? போட்டு விடுறேம்மா. கல்யாண பொண்ணுக்குலாம் மேக்கப் போடுவாங்களே அந்த மாதிரி போட்டு விடுறேம்மா. அப்ப சரி. சரிடி, சீக்கிரமா என்ன கிளப்பி விட்டுரு. 2 பேரும் பார்லருக்கு போலாம், உனக்கு மேக்கப் பண்ணிட்டு அப்படியே நம்ம 2 பேரும் சேர்ந்து மண்டபத்துக்கு போயிடலாம். என்ன, ஓகே தானே? அம்மா அதெல்லாம் வேணாமா, நானே பார்லருக்கு போய்க்கிறேன். நான் பார்லருக்கு போயிட்டு மேக்கப் எல்லாம் போட்டுட்டு அப்படியே டைரக்டா மண்டபத்துக்கு வந்துக்கிறேன். நீ எதுக்குமா தேவையில்லாம அங்கிட்ட இங்கிட்ட அலைஞ்சிக்கிட்டு? எங்கடி அலைய போறோம்? இங்க இருந்து பார்லருக்கு போறோம், பார்லருக்கு போய் உனக்கு மேக்கப் போட்டுட்டு அங்க இருந்து மண்டபத்துக்கு போறோம். இதுல என்ன அலைய வேண்டியது இருக்கு? நீ எப்படி தனியா போவ? தன்மை வர நிலனை கூட்டிட்டு வரதுனால நான் நேரா மண்டபத்துக்கு வந்துக்கிறேன்னு சொல்லிட்டா. இல்லனா அவளையாவது உன் கூட அனுப்பி வைக்கலாம். நான் மட்டும் தானே இருக்கேன், நானே வரேன்டி. ஐயோ அம்மா, அதெல்லாம் வேணாமா, நான் என் ஃப்ரெண்டு கூட போய்க்கிறேம்மா, அவ கூட வந்துக்கிறேன். மண்டபத்துல நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் இருப்பாங்கம்மா, அவங்க எல்லாம் உன்னை தேடிட்டு இருப்பாங்கல்ல. நீ பாட்டுக்கு என் கூட வந்துட்டேனா லேட் ஆயிட போதுமா? அப்படிங்கிற? ஆமாண்டி, உங்க அப்பா வீட்டு சொந்தக்காரங்களாம் சரியான மோசம். எப்படா அந்த சுடரு தப்பு பண்ணுவா, எப்படா அவளை போட்டு கொத்தலான்னு எல்லாம் லைன் கட்டி நின்னுட்டு இருக்காங்க. நீ சொல்றதும் சரிதான், நான் போய் அவங்களை எல்லாம் பாக்குறேன். நீ எப்படியாவது மேக்கப்ப போட்டுட்டு மண்டபத்துக்கு சீக்கிரம் வந்து சேர்ந்துரு. என்ன? பாடியோ. சரிமா. ஏண்டி மணி 3ஆவது, இன்னும் சாப்பிடவே இல்லை நீனு? சாப்பிட்டுட்டு சீக்கிரம் கிளம்பிடி. எத்தனை மணிக்கு பார்லருக்கு போகணும்? அம்மா 4 மணிக்கு போகணும். அப்ப வந்து சாப்பிடுவா. சரி. ஐயோ ஐயோ ஐயோ, எங்க அம்மாக்கு என்ன பீதி ஏத்தலனா தூக்கமே வராது போல. ஒரு நிமிஷத்துல நானும் வரேன்னு சொன்னோனே பயந்தே போயிட்டேன் நானு. சபா. இங்க இருந்து கிளம்பும் போது நிச்சயதார்த்தத்துக்கு எடுத்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு தான் கிளம்பணும். அப்பதான் அவங்க எல்லாம் நம்புவாங்க. இதே பேண்ட் சட்டையோட கிளம்பணும், நம்ப மாட்டாங்க. ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அப்படியே நேரா ஜெயிலுக்கு போயிடுவோம். கடவுளே, இந்த பிளான் ஆவது சொதப்பாம நல்லபடியா எக்ஸிக்யூட் ஆகணும். அதுக்கு நீ தான் எங்க கூட துணையா இருக்கணும் கடவுளே. நானும் சரி, ஆதியும் சரி, உன்னை நம்பிதான் இந்த பிளான்ல இறங்கி இருக்கோம். தயவு செஞ்சு எங்களுக்கு நிச்சயதார்த்தம் மட்டும் ஆகிடவே கூடாது. ப்ளீஸ் கடவுளே. சாப்பிட்டுட்டு ட்ரெஸ்ஸை மாத்திட்டு கிளம்புவோம். மணி 3 ஆயிடுச்சு. ஐயோ, இன்னும் 1 மணி நேரம் இருக்கே. இதை எப்படி நான் கடக்க போறேன்? நிம்மதி, பயப்படாத. உனக்கும் ஆதிக்கும் கண்டிப்பா நிச்சயம் நடக்காது. நீங்க 2 பேரும் சேர்ந்து இதை நல்லபடியா நிப்பாட்டுவீங்க. அந்த நம்பிக்கையோட கிளம்பு. ஆதி, மண்டபத்துக்கு போகணும்பா, சீக்கிரம் கிளம்பு. அம்மா, நீங்கெல்லாம் மண்டபத்துக்கு முன்னாடி போங்க. எனக்கு ஸ்டேஷன்ல ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் முடிச்சிட்டு அப்படியே மண்டபத்துக்கு வந்துடுறேன். என்ன ஆதி, நீ இன்னைக்கு ஒன்னு லீவ் தானே எடுக்க சொன்ன, இன்னைக்கு என்ன உனக்கு வேலை? நிச்சயதார்த்த அப்ப கூட மத்தியானம் வேலை பார்த்துட்டு தான் வரணுமா? கொஞ்சம் மைண்ட் ஃப்ரீயா ரிலாக்ஸ்டா வச்சுட்டு நிச்சயதார்த்தத்துக்கு வந்தா என்னடா? நிச்சயதார்த்தம் யாருக்கும் இல்ல, உனக்கு தான். அதுவாது ஞாபகம் இருக்கா உனக்கு? அந்த நிச்சயதார்த்தமே நடக்க கூடாதுங்கிறதுக்காக தான் நான் ஸ்டேஷனுக்கே போறேன். அதுவே புரியாம பேசுறீங்களேமா? என்னடா மா, நான் ஒன்னும் சென்ட்ரல் கவர்மெண்ட்லயோ இல்ல ஸ்டேட் கவர்மெண்ட்லயோ வேலை செய்யலமா. நான் போலீஸ். போலீஸ்னா போலீஸுக்கு குடும்பம் இருக்க கூடாது, புள்ள குட்டிங்க எல்லாம் இருக்க கூடாதுன்னு என்ன சட்டம் எழுதி இருக்கா? ஐயோ அம்மா, எனக்கு 24 ஹவர்ஸும் டியூட்டி இருக்கும். நானா ஃப்ரீ பண்ணிக்கிட்டு வந்தாதான் நான் நிச்சயத்துக்கு ஆன் டைம்ல கரெக்டா இருப்பேன்னு சொல்லிட்டேன்ல. நீங்க முன்னாடி கிளம்புங்க, நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் வந்துருவாங்க. நீங்க அவங்கள பாருங்க, நான் கண்டிப்பா நிச்சயத்துக்கு கரெக்டான டைம்ல வந்துருவேன். டேய், போலீஸ் வேலையை கட்டிக்கிட்டே அழுவு. என்னைக்குதான் நாங்க சொல்றதெல்லாம் நீ கேட்க போறியோ எனக்கு தெரியல. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமாவது அந்த பிள்ளைய சந்தோஷமா வச்சுக்க பாத்துக்கோடா. சரிமா, நீங்க கிளம்புங்க. எப்ப பாரு என் மண்டையில பிபி ஏத்தி மண்டையை வெடிக்க வைக்கிறதே இவனுக்கு வேலை. கொஞ்சமாவது நம்ம சொல்றத காது கொடுத்து வாங்குறானா பாரு. என்னங்க, சீக்கிரம் வாங்க, மண்டபத்துக்கு போக டைம் ஆகுது. ஐயோ, இருக்கிற டென்ஷன்ல இவங்க வேற. இந்த நிம்மதி பைத்தியம் வேற என்ன பண்ணுதுன்னு தெரியலையே. கிளம்பிருச்சா இல்லையா? போன் அடிச்சு கேப்போம். ஹலோ லூசு, கிளம்பிட்டியா? டேய், கிளம்பிட்டேன்டா. எங்க அம்மா கிட்ட நான் பார்லருக்கு போறேன், மேக்கப்லாம் முடிச்சிட்டு டைரக்டா மண்டபத்துக்கு வந்துக்கிறேன்னு சொல்லிட்டு இப்பதான் வீட்டை விட்டு கிளம்புறேன். அப்படியா? சரிடி, சரி, சீக்கிரம் கிளம்பிடு. உனக்கு இன்னும் ஒரு ½ hour தான் டைம். நீ சீக்கிரம் ஸ்டேஷன் வந்து சேர்ந்துரு. ஓகேடா, ½ hour ஸ்டேஷன் வந்துறேன், நீயும் வந்துரு.
அதெல்லாம் நான் 10 நிமிஷத்துல வந்துருவேன், நீ சீக்கிரம் வா. உன்னை ஸ்டேஷன்ல லாக்அப்ல வச்சுட்டு நானும் டைரக்டா மண்டபத்துக்கு போகணும். ஏன்னா நான் போனாதான் எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ண முடியும். உன்னை கண்டிப்பா சீக்கிரமா தேட ஆரம்பிப்பாங்க. அது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணணும்னா நான் அங்க போகணும். அதுக்கு தான் சொல்றேன், வந்துரு சீக்கிரம். ஓகேடா, வந்துடுறேன். சரி, நான் வைக்கிறேன். எப்படியோ எல்லாரையும் சமாளிச்சு வெளியே வந்தாச்சு. எத்தனை கேள்வி! எல்லாரும் 1008 கேள்வி கேக்குறாங்கப்பா. இன்னும் இவன் வந்து நிக்கிறான். அண்ணே, நிம்மதி, என்னடாமா கிளம்பிட்டியா? இன்னைக்கு உனக்கு நிச்சயதார்த்தம்ல. இப்பதான் நம்ம 2 பேரும் நல்ல ரிமோட்டுக்கு சண்டை போட்டு அடிச்சுக்கிட்ட மாதிரி இருக்கு. அதுக்குள்ள எவ்வளவு பெருசா வளர்ந்துட்ட. உனக்கு கல்யாணம் பண்ற அளவுக்கு வளர்ந்துட்டியேமா. ஐயோ, இவன் வேற நிலைமை புரியாம பாச மலைய பொழிஞ்சுக்கிட்டு இருக்கானே. டேய், எனக்கு கல்யாணமும் ஆகாது, நிச்சயமும் ஆகாதுடா. நான் பழையபடி வீட்டுக்கு வந்து ரிமோட்டுக்கு உன்கிட்ட சண்டை போட தான் போறேன். சென்டிமெண்டலா பேசுறேன்னு டைம் ஆக்கி தொலைச்சிடாதடா. நான் சீக்கிரமா போய் ஸ்டேஷன்ல போய் உட்காரணும். அண்ணே, நான் என்ன ஃபாரின்கா போறேன்? இந்த அளவுக்கு ஃபீல் பண்றேன். நான் கூப்பிட்ட குரலுக்கு வர தூரத்துல தானே இருக்கேன். அதெல்லாம் நம்ம அடிக்கடி பாத்துக்கலானே. என்னம்மா, நீங்கெல்லாம் ரொம்ப சின்ன பிள்ளைங்களா இருந்தீங்க. எப்படி வளர்ந்தீங்கன்னே தெரியல. தன்மை கல்யாணம் பண்ணிட்டு போகும்போதும் இதே வார்த்தையை தான் சொன்னா. நீயும் கல்யாணம் பண்ணிட்டு போகும்போதும் இதே வார்த்தையை தான் சொல்ற. சரி, என்னம்மா நீ மட்டும் கிளம்பி இருக்க? அம்மா அப்பாலாம் என்ன கிளம்பலையா? இல்லண்ணே, அம்மா அப்பாலாம் கிளம்பிட்டு இருக்காங்க. நான் பார்லருக்கு கிளம்பிட்டேனே. அங்க போய் மேக்கப் போட்டுட்டு நான் டைரக்டா மண்டபத்துக்கு வந்துருவேனே. ஓ அப்படியா? சரி வாமா, நான் பார்லருக்கு கூட்டிட்டு போறேன். டேய், நீயுமா? அண்ணே, இல்லண்ணே, அது என் ஃப்ரெண்டோட பார்லர் தான். அது வந்து அண்ணா நகர் ஸ்ட்ரீட்ல இருக்குண்ணே. இல்ல, நானே போய்க்கிறேனே. நீ வேற ஏதாவது வேலை இருந்தா பாரு. ஐயோ நிம்மதி, நம்ம பெரியப்பா ஊர்ல இருந்து வந்துட்டு இருக்காரு. அவரு அண்ணா நகர் ஸ்ட்ரீட்டுக்கு பக்கத்துல இருக்க பஸ் ஸ்டாப்ல தான் நிக்க சொன்னேன். நான் அங்க கிராஸ் பண்ணி தான் போறேன். நீயும் வா நிம்மதி, அங்க இறக்கி விட்டு போறேன். ஐயோ, இந்த பெரியப்பாலாம் சோதனைக்குன்னு வந்து சேருவாங்க போல. அண்ணே, என் ஃப்ரெண்ட வர சொல்லியிருக்கேனே. அதுவும் இல்லாம என் ஃப்ரெண்டு கூட அவங்க வீட்டுக்கு போய் அதுக்கப்புறம் தான் நான் பார்லருக்கு போவேன். ஐயோ, வளரனே. அண்ணே, அதானே, நான் என் ஃப்ரெண்டு கூட போய்க்கிறேனே. அதானே சொல்ல வரேன். நிம்மதி, கண்டுபிடிச்சிட்டானா? அண்ணே, ஏமா கல்யாணமே நிச்சயம் ஆக போகுது. இன்னும் இதெல்லாம் என்கிட்ட மறைக்கணுமா? போச்சு, என்னத்த கண்டுபிடிச்சான்னு தெரியலையே. ஒருவேளை நம்ம பிளானா இருக்குமோ? அண்ணே, என்னதுண்ணே? ஆதி மாப்பிள்ள கூட தானே மண்டபத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறேன். ஃப்ரெண்டு வரா, அது வரா, இது வரா, அங்க போறேன், இங்க போறேன்னு என்கிட்ட போய் சொல்லாட்டி, அண்ணே ஆதி வராரு, அவரு கூட நான் மண்டபத்துக்கு போறேன்னு சொன்னா நான் வேணா நான் சொல்ல போறேன். ஐயோ, இதத்தான் சொல்ல வந்தானா? பயந்தே போயிட்டேன். இப்ப என்ன சொல்றது? ஆதி கூட போலன்னு சொன்னா நான் கூட்டிட்டு போய் விடுறேன்னு சொல்லுவான். இல்ல ஆமான்னு சொன்னா அதுக்கும் கலாய்ப்பான். நல்லா வந்து மாட்டி தொலைச்சுக்கிட்டேன். சை. ஆமாண்ணே, அதான் உன்கிட்ட சொல்ல ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆதி ஆதி அந்த அந்த கேடு கிட்ட வந்தோம். ஆதி வரானே, அவன் கூட தான் மண்டபத்துக்கு போலான்னு. அது ஒன்றும் இல்லை, 2 பேருமே கொஞ்சம் கொஞ்சம் மேக்கப் பண்ணிக்கலான்னு ஆசைப்பட்டோன்னு. அதான். சரிம்மா சரிம்மா, நீ ஆதி கூட சேர்ந்து வா. நான் பெரியப்பாவை கூட்டிட்டு மண்டபத்துக்கு போறேன். சரியாம்மா? சரி, பட்டுமா? போயிட்டு வாண்ணே, போயிட்டு வா. சபா, முடியலடா. டேய், ஏன்டா இப்படி சோதிக்கிறீங்க? சரி சரி, டைம் ஆயிடுச்சு. நம்ம சீக்கிரம் ஸ்டேஷனுக்கு போயிடுவோம். அந்த லூசு வேற நின்னுட்டு கத்திக்கிட்டு கிடக்கும். அண்ணா அண்ணா, ஒரு நிமிஷம். சார், அண்ணா, நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணுமே. சார் என்ன சார் ஹெல்ப் ஆகுதுன்னு சொல்லுங்க சார். நீங்க எது சொன்னாலும் நான் செய்வேன். அண்ணா, லாக்அப் எத்தனை ஃப்ரீயா இருக்கு? 2 இருக்கு சார். இப்பதான் 2 பேரை சென்ட்ரல் ஜெயிலுக்கு மாத்தணும். சரிங்கண்ணே. எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு இங்க வருவாங்க. அவங்கள லாக்அப்ல பத்திரமா வச்சிருக்கணும்னு. என்ன சார் சொல்றீங்க? உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ண லாக்அப் குள்ள வைக்கணுமா? ஏன் சார்? அண்ணா, அதெல்லாம் ஒரு பெரிய கதை. நான் அப்புறமா உங்ககிட்ட சொல்றேன். எக்காரணத்து கொண்டும் லாக்அப்ல இருந்து மட்டும் வெளியே அனுப்பிடாதீங்க. அவளை லாக்அப்லயே வச்சு நீங்க தானே பத்திரமா பாத்துக்கணும். சார், நீங்க சொல்றத கேட்காமலாம் இருக்க மாட்டேன். நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்பேன், பாத்துக்கிறேன். ஆனா அம்மா ஃபோன் பண்ணி ஆதித்யாக்கு நிச்சயதார்த்தம், நீங்க கண்டிப்பா வரணும்னு சொல்லிட்டாங்களே. ஐயோ அண்ணா, அதுக்கா ஃபீல் பண்றீங்க? எனக்கு தான் நிச்சயதார்த்தமே ஆகாதே. ஐயோ சார், என்ன சொல்றீங்க? அம்மா காலையில கூட ஃபோன் பண்ணாங்க சார். அண்ணா, ஒரு பொண்ணு இங்க வருவா, அவளை உள்ள பத்திரமா பாத்துக்கோங்கன்னு சொன்னல. அந்த பொண்ணுக்கும் எனக்கும் தானே நிச்சயதார்த்தம். அவ லாக்அப் குள்ள போயிட்டானா எனக்கு எப்படி நிச்சயம் ஆகும்? அண்ணா ப்ளீஸ்ண்ணே, வாய பொழக்கிறதுக்குலாம் இப்ப டைம் இல்லண்ணே. நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிச்சுல. இப்ப வந்துருவா. தோ வந்துட்டா. நிம்மதி, சீக்கிரம் வாடி. வந்துட்டேன்டா. ஐயோ, வீட்டெல்லாம் சமாளிச்சு வரது கூட போதும் போதும் ஆயிடுச்சு. ஏமா தாயே, எப்படியாவது வந்து சேர்ந்துட்டியே. நானே பயந்துட்டேன், எங்க வராம போய் இந்த பிளானையும் சொதப்பிடுவியோன்னு. சரி சரி வா, லாக்அப் குள்ள ஒன்னு அடைச்சு வச்சுட்டு நான் கிளம்புறேன். அங்க என்னைய வேற தேடிக்கிட்டு இருக்காங்க. சார், எனக்கு என்னவோ பயமா இருக்கு சார். என்ன சார், நீங்க ஏதோ பெரிய பிரச்சனையை உண்டாக்கிடுவீங்க போலயே. அண்ணா, என்னோட நிச்சயதார்த்தமே நடக்காது. அதனால நீங்க வரணும்னு அவசியம் இல்ல. இவளை மட்டும் கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோங்கன்னு. பத்திரமானா என்ன சொல்றேன்னு புரியுதா? இவ எங்கேயும் போயிடக்கூடாது, அதுதான் சொல்றேன். சார், இருந்தாலும் ஏய், என்னடி வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்க? வந்து தொலைடி. உன்னை லாக் பண்ணிட்டு நான் போகணும். ஓகே ஓகேடா, வந்துறேன். அப்பாடா,
இப்பதான் என் மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. எத்தனை நாள் ஆசை சார் உங்களுக்கு இது? நீ ஹெல்மெட் போடாம ஹை ஸ்பீட்ல வண்டி ஓட்டிட்டு வந்தியே, அப்பவே இந்த வேலையை நான் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பா இந்த அளவுக்கு வந்து நான் நின்றுக்க மாட்டேன். அப்ப பண்ண தப்பு இப்ப வரைக்கும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். யாரை ஏமாத்த பாக்குறேன்? ஹெல்மெட் போடாததுக்கும் ஹை ஸ்பீட்ல வண்டி ஓட்டிட்டு வந்ததுக்கும் எவன்டா ஜெயில தூக்கி போடுறது? ஓ, சட்டம்லாம் தெரியுமா? சரி சரி விடு. டேய், என்னடா ஜெயிலுக்குள்ள பயமா இருக்கு? இதெல்லாம் நான் படத்துல தாண்டா பாத்திருக்கேன். ஆனா நேர்ல பாக்குறதுக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு. என்னடி என்னமோ உண்மையாவே தப்பு பண்ணிட்டு வந்து மாட்டினவ மாதிரி இப்படி பயப்படுற? கொஞ்ச நேரத்துக்கு தானே, உள்ளே இரு. அப்புறம் இங்க பாரு, எக்காரணத்து கொண்டும் இந்த லாக்கப்பை விட்டு இந்த ஸ்டேஷனை விட்டு வெளியவே வந்து தொலைஞ்சிராத, உள்ளேயே உட்கார்ந்து சொல்லிட்டேன். இல்ல, வெளிய வரக்கூடாதுன்னு சொல்ற ஓகே. ஆனா எனக்கு சோச்சி. சோச்சியா? ஓ, சோச்சினா என்னன்னு தெரியாதா? டேய், சோறுடா. ஒரு சோத்து மாடு தின்னுட்டு வரலையா? இல்லடா, எல்லாரையும் சமாளிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. சோறு சாப்பிடாம வந்துட்டேன்டா. எனக்கு சோறு மட்டும் அரேஞ்ச் பண்ணி கொடுறா ப்ளீஸ் டா, பசிக்குதுடா. இரும, வீட்லயே தின்னுட்டு வர மாட்டியா? ஐயோ, உயிரை வாங்குறதுக்குனே இருக்கா. சரி ஓகே விடு, கான்ஸ்டபிள் அண்ணன பிரியாணி வாங்கி தர சொல்றேன். நல்ல வயிறு மூட்டை தின்னுட்டு உள்ளே உட்காந்து வெளியே வந்து தொலைஞ்சிராத. சரி சரி. டேய், மட்டன் பிரியாணிடா. சிக்கன் எதுவும் வாங்கிட்டு போறாங்க. எனக்கு சிக்கன் பிரியாணி பிடிக்கவே பிடிக்காது. ரொம்ப முக்கியம். ஹே, அங்க போய் நான் சமாளிக்கணும், நீ பத்திரமா இங்கே இரு சொல்லிட்டேன். ஓகேடா, நான் இங்கே வர மாட்டேன், இங்கே தான் இருப்பேன். இந்த பிளான சொதப்ப கூடாது பாத்தியா? சரி சரி, நீ பாத்து போயிட்டு வா. ஓகேடி, ஓகே நான் போயிட்டு வரேன். டேய் பிரியாணி மறந்துடாம. சரிடி.